யோவான் 16:33 உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த உபத்திரவமும் நம்மை ஒன்றுமே செய்யாது. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் இருந்து தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையிலே அவனை கேட்டருளுகிற தேவனாயிருக்கிறார். உபத்திரவப்படுவதற்கு முன் நான் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். உபத்திரவப்பட்டது நல்லது. அதனாலே நாம் கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். உபத்திரவம் நம்மை உருவாக்கருடைய கரத்திலே நம்மை பயன்படுத்தும். சாம்பலுக்கு பதில் நிச்சயம் நமக்கு சிங்காரம் உண்டு. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒருபோதும் கர்த்தர் நம்மை விடமாட்டார். Have a nice day. God bless you.